பிரிட்டிஷனுடைய முக்கியமான கவர்னர் ஜெனரல் இந்த பதவியோட வளர்ச்சியை வந்து நம்ம பார்க்க போறோம். ராபர்ட் கிளைவ் ஒரு கிளர்க்கா இந்தியாவுக்கு வந்தவர் கவர்னருங்கிற ஒரு பதவி உருவாக்குறாரு. 1765 பக்சார் போர் முடிவாக அலகாபாத் உடன்படிக்கை வங்காளத்தின் ஆளுநராக பதவியேற்றுக் கொள்கிறார். அப்போ ஒரு கிளர்க்கா வந்தவர் வங்காளத்தினுடைய ஆளுநர் பதவியில் உட்கார்றாரு. இவருக்கு அப்புறம் பார்த்தோம்னா வங்காளத்தினுடைய தலைமை ஆளுநர் கவர்னர் ஜெனரல் பெங்கால் அப்படிங்கிற பதவிக்கு வாரன் ஹேஸ்டிங்ஸ். இவர் கொஞ்சம் சேட்டை பண்றதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பதவி உயர்வு கொடுக்குற மாதிரி கொடுத்து கூட 4 பேரை சேர்த்து விட்டு அவங்க சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர் யாருன்னு பார்த்தோம்னா வாரன் ஹேஸ்டிங். எந்த வருஷம்னா 1773. ஸோ 1765 வங்காளத்தின் ஆளுநர்ங்கிற பதவி, 1773 வங்காளத்தின் தலைமை ஆளுநர். இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் நிறைய இடத்த பிடிச்சிட்டே போறாங்க. அப்போ வங்காளம்ங்கிறத தாண்டி இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரல், இந்தியாவின் தலைமை ஆளுநர் அப்படிங்கிற பதவி 1833 முதல்ல அது யார் வர்றான்னு பார்த்தோம்னா வில்லியம் பெண்டிங். ஸோ கம்பெனி ஆட்சி காலத்தில் 3 பதவிகள், வங்காளத்தின் ஆளுநர், வங்காளத்தின் தலைமை ஆளுநர், இந்தியாவின் தலைமை ஆளுநர். இதுக்கப்புறம் கம்பெனி ஆட்சி முடிஞ்சு 1858 விக்டோரியாவுடைய பேரறிக்கை அலகாபாத் தர்பார்ல, அலகாபாத்ல ஆரம்பிச்சு அலகாபாத்லயே முடிக்கிறாங்க கம்பெனியுடைய நிர்வாகம். ஸோ கம்பெனியுடைய நிர்வாகம் 1858 நவம்பர் 1 முடிவுக்கு வருது. இப்போ நேரடியாக மகாராணியே ஆட்சி செய்ய போறாங்க. அப்ப இங்க இருக்கவர் வந்து அரச பிரதிநிதி, வைஸ்ராய் என்று அழைக்கப்படுவார். அப்ப இந்தியாவுடைய முதல் வைஸ்ராய் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கானிங் பிரபு. அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா சுதந்திர இந்தியாவுடைய அப்ப உருவாக்குற பதவி திரும்பவும் கவர்னர் ஜெனரல். அப்ப சுதந்திர இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன். அதிக அதிகாரம் கூட இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை பாகிஸ்தானை பிரிக்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டு கொடுத்து அந்த திட்டத்துக்கு பேர் மவுண்ட் பேட்டன் திட்டம் என்றே பெயர் வந்தது. ஜூன் 3 திட்டம் அல்லது மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா நம்மளுடைய ஆளா சுதந்திர இந்தியாவுடைய முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜகோபாலாச்சாரி, மூதறிஞர் ராஜாஜி. அவர் தான் சொல்றோம் அரசியல் சாணக்கியர். இதுக்கப்புறமா நம்ம இந்திய அரசியலமைப்பு கொண்டு வந்தோம். இந்திய அரசியலமைப்புல குடியரசுத் தலைவர் என்ற பதவியை உருவாக்குறோம். முதல்ல குடியரசுத் தலைவராக ஜனவரி மாதம் 24 அரசியல் நிர்ணய சபை டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுக்குது. தேங்க்யூ.